ஹலோ, இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக கலாக்கண்ட் எப்படி செய்யலான்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களும் கொடுத்துருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் கம்மி தான், கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்வீட். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேயை நம்ம நெய் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் செய்கிற குவான்டிட்டி இவ்வளோ நிறையா வராது, பட் ஸ்டில் நான் இந்த ட்ரேயில் நான் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேனில் 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் நான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு குவான்டிட்டி நிறையா வேணும்னா நீங்கள் 1 லிட்டர் மில்க் சேர்த்துக்கோங்க. இது ஃபுல் க்ரீம் மில்காக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மில்கை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அது பொங்கி வரும்போது நாம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். இது ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடியில் பிடிச்சிச்சின்னா அது ஒரு மாதிரி ப்ரௌனாக நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ நாம் கைவிடாமல் அதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பால் வந்து பாயில் ஆகி அது ரெடியூஸ் ஆகிறதுக்குள்ளே நான் வந்து இன்னொரு 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க்லேருந்து லைம் ஊற்றி அதை திரித்து அந்த பாலை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த திரிச்ச பாலை நம்ம இதில் சேர்க்கணும். இப்போ பால் பொங்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நம்ம கலந்து விட்டுட்ருக்கணும். பேன் சைடில் ஒட்டுற அந்த பாலெல்லாம் கூட நம்ம அப்படியே ஸ்க்ரேப் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டே வரணும். இந்த ஸ்வீட்டுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் கிடையாது, வெறும் மில்க்கு, அப்புறமா நம்ம சர்க்கரை சேர்ப்போம், அப்புறம் கொஞ்சம் கீ சேர்ப்போம். இதுக்கு வந்து நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்தோன்னா அதோட டேஸ்ட்டும் சேர்ந்து வித்தியாசமாக இருக்கும். பட் கலாக்கண்டுனா வெறும் பாலோட அந்த டேஸ்ட்டு தான் தெரியணும், அதனால் நான் இதில் ஏலக்காய் பொடி சேர்க்கலை. இப்போ இந்த பால் நல்லா ரெடியூஸ் ஆகி வரணும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி க்ரீமியாக இருக்குது பாருங்கள் பால். அது இன்னும் நல்லா ரெடியூஸ் ஆகணும். ஆனால் அது ரொம்ப சுண்டி ட்ரை ஆகிறதுக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு அது ரெடியூஸ் ஆன பிறகு நம்ம அந்த திரிச்ச பன்னீரை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், அது நல்லா ரெடியூஸ் ஆன பிறகு நான் ஏற்கனவே பாலை திரித்து வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். இப்போது இது ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க்லேருந்து நான் ரெடி பண்ணி எடுத்தது. இப்போ அதையும் நான் இப்போ சேர்த்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ ஒரு 3/4 கப் சர்க்கரை இதுக்கு சேர்க்குறேன்.
இப்போ இந்த சர்க்கரை கரையும் போது கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அகெயின் இதை நல்லா ஹையில் வச்சு நாம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ அது ரெடியூஸ் ஆகி வரும். இப்போ நான் ஒரு 50 கிராம்ஸ் கீ சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்வீட்டை நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ அனதர் 10 மினிட்ஸ் கழித்து இப்போ இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் வேறு எது இன்க்ரீடியன்ஸும் நான் இனிமேல் சேர்க்க போகிறதில்ல. தேவைப்பட்டால் ஒரு 1 டீஸ்பூன் கீ வேணால் சேர்ப்பேன். இப்போ நல்லா ரெடியூஸ் ஆகி பேனை விட்டு திரண்டு வரணும். அப்போ நம்ம ட்ரேக்கு மாற்றிடலாம். நல்லா அது வந்து சுருண்டு வந்து பேனை விட்டு வரும்போது நம்ம எடுத்து ட்ரேயில் போட்டு ஸ்லைசஸாக பண்ணிடலாம். இல்லை இன்னும் உங்களுக்கு ப்ரௌன் கலராக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பில் வச்சு அந்த சுகர் வந்து கேரமலைஸ் ஆகிற மாதிரி பண்ணலாம். 2 விதமாக இதை நம்ம செய்யலாம். இப்போ இன்னும் நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு பாருங்கள். another teaspoon கீ சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜ்லேயே கூட நம்ம ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அதை ஸ்டவ்லே வச்சு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற மாதிரி செய்ய போகிறேன். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கலர் கொஞ்சம் மாறி வரும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு.
பாருங்கள், இன்னும் நல்லா அது கலர் மாறி நல்லா திரண்டு வருது. இந்த ஸ்டேஜ் சரியாக இருக்கும். இப்போ ட்ரேக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு மேலே நாம் பாதாம் நல்லா ஷ்ரெட் பண்ணி போட்டுட்டு கேஷ்யூஸ் வச்சு பண்ணலாம். பிஸ்தாவும் நீங்கள் நல்லா அது ஸ்லைஸில் கட் பண்ணி போடலாம். எப்படினாலும் நம்ம அதை கார்னிஷ் பண்ணலாம். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நான் இதை இப்போ கட் பண்ணுறேன். மொத்தமாக 1 லிட்டர் மில்க்குக்கு எனக்கு இங்கே ஒரு 9 பீசஸ் வந்திருக்கு. உங்களுக்கு நிறைய பீசஸ் வேணும்னா 2 லிட்டர்ஸ் இல்லை 3 லிட்டர்ஸில் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. அதுவும் நாமே வீட்டில் பண்ணோம் அப்படின்னும்போது அது ஒரு சந்தோஷம் தான் நம்மளுக்கு. பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்க்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த டெக்ஸ்சரும் ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான கலாக்கந்த் ரெடி.